அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நாங்கள் அரபு நாட்டிலேயே ஒரு ஃபேமஸான பிரியாணி உண்டு, மண்டி பிரியாணி. ஸோ இந்த மண்டி பிரியாணி இஸ் அ வெரி நைஸ். உண்மையிலேயே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே முறையில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு பிரியாணியை நீங்கள் சமைக்க மாட்டீங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போ. இதுக்குள்ளே கொத்தமல்லி எடுத்துக்கிறோமா 2 ஸ்பூன், கராம்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் 1 ஸ்பூன், யாதிப்பூ ஒரு கொஞ்சம், 2 எங்களுக்கு லீஃப் பிரியாணியில், அதாவது பட்டை உண்டு, மற்ற தேசிக்காய் அது ஒரு காஞ்சது நீங்கள் எடுத்து வைங்க. அடுத்த சின்ன சீரகம். இவ்வளோதானுங்க. இதை லைட்டாக நீங்கள் வறுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இவ்வளோ தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த தேசிக்காய் தான் இதுன்ற வாசத்தை கொடுக்க போகுது. ஸோ இந்த நாங்கள் இப்போ ஒரு ஃபேனில் போட்டு நல்லா வறுப்போம். இதை மசாலாவுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். தேசிக்காய் காஞ்ச தேசிக்காய் தான் இருக்கணும். அதே இதோட சேர்த்து அதோட வாசம் இதோட சேர்த்து வரும். அதுதான் ஒரு இதுன்ற உண்மையிலேயே ஒரு இந்த லைட்டாக வறுத்துட்டு இப்போ நாங்கள் இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்டருக்கு போட்டாச்சு பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே பாருங்கள், நாங்கள் இப்போ அந்த மசாலா தூள் அடித்தாச்சு. அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் ஒரு 3/4 கரண்டி மிளகு போட்டு அதையும் சேர்த்து அடிப்போம். இப்போ நாங்கள் சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிறோம். அந்த சிக்கனை என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் இந்த முள்ளு கரண்டியால் நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் மசாலா இறங்கும். அதில் ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க அந்த மசாலாவை எப்படி தயாரிக்கின்ற பார்ப்போம். 2 கரண்டி யோகட் போடுங்க. ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் 1 கரண்டி ஒலிவ் ஆயில் விடுங்க. ஸோ 1 கரண்டி ஒலிவ் ஆயிலும் விட்டால் உங்களுக்கு என்ன ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் விடலாம். நாங்கள் ஒலிவ் ஆயிலாம் யூஸ் பண்ணுறோம். ஒலிவ் ஆயில்னா ஒரு சத்து. அதே நேரம் 1 கரண்டி கார்லிக் பேஸ்ட்டு போடுறோம், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட். ஸோ அதுக்கடுத்து நாங்கள் அடித்து வச்சுருந்த மசாலா பவுடர் இருக்குது. ஸோ அந்த பவுடரில் 2 ஸ்பூன் போடுறோம். அந்த 2 ஸ்பூனும் போட்டு இதோடு சேர்த்து நாங்கள் உங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் தேவை என்றால் 1 கரண்டி தனித்தூள் போடுங்க, கூடுதலாக போடாதீங்க. அதே மாதிரி 3/4 கரண்டி உப்பு போடுங்க. ஸோ உப்பும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓகே, உப்பும் போட்டாச்சு. இந்த மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம் இந்த சிக்கனில். ஓகே வாங்க அந்த சிக்கனில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் சிக்கனில் அதை ஆட் பண்ணுறோம். இது எப்படியே ஆட் பண்ணி போட்டு 1 மணி நேரம் நாங்கள் மூடி வச்சு விடுவோம், ஃப்ரிட்ஜுக்கு வச்சு விடுவோம். 1 மணி நேரம் அது நல்லா உள்ளே எல்லாம் சேரட்டுக்கும், எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக பிரட்டி போட்டு உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இதை நாங்கள் இப்போ ஒரு மேலே ஒரு பேப்பர் எடுத்து மூடிட்டு அதை அப்படியே நாங்கள் எங்களோட ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறோம். ஓகே பாருங்கள், நாங்கள் 1 மணி நேரத்தால் இப்போ இதை எடுத்துட்டோம். சிக்கன் ரெடி ஆகிட்டுது. எனக்கு தான் அதை போட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த அரிசியை ஊற வச்சு 2.5 கப் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கேன் அரிசியையும். அதுவும் ஊறி ரெடியாக இருக்குது. டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 டொமேட்டோ. அதே மாதிரி 2 வெங்காயம் அதையும் வெட்டி வச்சுருக்கிறேன். பட்டர் எடுத்துக்கிறேன், தேவையான பட்டர் உங்களுக்கு. இது கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வச்சுருக்கிறோம். அதே மசாலா தூள் வச்சுருக்கிறோம் அகைன். ஓகே, இதில் நாங்கள் கஜு, மிளகாய், கருவா, ஏலம், கிராம்பு, அதோட தேசிக்காய் தோல்லாம் இதில் உண்மையான இதுக்கு தேவையான உப்பு. இவ்வளோ இருந்தாலுங்க இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். அதோடு சேர்த்து உங்களுக்கு ஏதாவது கலரிங் இருந்தால் அதையும் எடுத்து வைங்க, அது கடைசியாக தேவை வரும். ஸோ இவ்வளோத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி போட்டு இப்போ நாங்கள் அடுத்த அலுவலுக்கு ரெடி ஆகலாம். வாங்க அடுத்த அலுவலை பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு சட்டியில் என்ன செய்வோம், ஒலிவ் ஆயில்லாம் நம்புகிறேன், ஒலிவ் ஆயில்லாம் சமைக்க போகிறேன். ஸோ ஒலிவ் ஆயில் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் தாளிக்க போகிறோம். இந்த கஜுவை தவிர மிச்சம் எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே நாங்கள் இப்போ தாளிக்க போகிறோம். வெங்காயத்தை, ஏலம், கிராம்பு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே நாங்கள் இப்போ அந்த தேசிக்காய் இலையையும் போடுங்க. தேசிக்காயை 2 வெட்டுங்க காஞ்சதை, அப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் இதை தாளிக்க போகிறோம். ஓகே பாருங்கள், இந்த இடத்தையும் போட்டு நாங்கள் இப்போ தாளிச்சோன்ட்ருக்கிறோம். அது ஒரு 2-3 மினிட்டு அதை எடுக்கும். ஸோ அதை தாளித்து முடிய என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்கு நாங்கள் பேஸ்ட் போட போகிறோம், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட். அது ஒரு வாசமாக இருக்கும். ஸோ இதையும் போட்டு இதுக்குள்ளே நாங்கள் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு தேவையான உப்பு கொஞ்சம் போட போகிறோம். உப்பு போட்டால் எங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஏர்லியாகி வதங்கும். ஸோ இந்த மிளகாயோட எல்லாத்துலேயும் சேரும் உப்பும். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அந்த
டொமேட்டோ பேஸ்ட்டை நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சதை அதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே நாங்கள் 1 கப் 1 ஸ்பூனோ இந்த தூள் போட போகிறோம். எங்களுக்கு தேவையான மசாலா தூள் போட போகிறோம். ஸோ அதை பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது வாசமாக தான் இருக்கும். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்குள்ளே நாங்கள் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு நீங்கள் 10.5 கப்பு அரிசி எடுத்தபடியா நீங்கள் 3.5 கப் தண்ணி விடுங்க, அது கணக்காக வரும். ஸோ 3.5 கப் தண்ணி விட்டு அதை அப்படியே கொதிக்க விடுங்க. முதலாவது கொதித்து மூடி விடுங்க. ஸோ அது கொதித்து முடிய அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் மேக் பண்ணி வச்சிருந்த சிக்கனை அதுக்குள்ளேயே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிக்கன் 4ஐயும் நாங்கள் ஆட் பண்ணி போட்டு அதையும் மூடுங்க. சிக்கன் நல்லா அவியணும். நல்லா அவிஞ்சு முடியது மட்டும் நீங்கள் அதை மூடி விடுங்க. ஸோ இப்போ நாங்கள் 4 சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே மூடி விடுங்க. ஸோ மூடி திறக்கிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் அவிஞ்சிட்டுது. ஸோ மேலுமே ஒரு 7-8 மினிட் இருக்கும் கொதிச்சு. ஸோ அந்த சிக்கனை நீங்கள் தனியாக வெளியால் எடுக்கணும். இதெல்லாம் இந்த ஒரு சூப்பர் டேஸ்ட் வரும். அந்த சிக்கன் 4ஐயும் வெளியால் எடுத்து வச்சு போட்டு இப்போ அந்த சிக்கனை எடுத்து வச்சு அந்த தண்ணிக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் 3.5 கப் தண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு கணக்காக வரும் ரைஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை, குழையவும் மாட்டுது. பாசுமதி ரைஸ் எடுங்க, நான் பாசுமதி தான் எடுத்துக்கிறேன், அது சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கனை வெளியில் எடுத்தாச்சு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் அந்த இது அவிஞ்ச தண்ணிக்குள்ளே ரைஸை நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த ரைஸை ஆட் பண்ணுறதால ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு லோ ஃப்ளேமில் விடுங்க. உங்களோட அடுப்பை லோ ஃப்ளேமில் விடுங்க. மீடியத்துக்கும் குறைவாக விட்டியாக தான் அது கணக்காவியும். ஸோ இதை மூடி விடுங்க அப்படியே. ஸோ இந்த ரெடி. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த சிக்கனுக்குள்ளே நாங்கள் ஒரு பேஸ்ட் ஒன்றை இதுக்கு மேலே ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒலிவ் ஆயில் விட்டு உங்களுக்கு கலரிங் இருக்கும், அந்த கலரிங்கையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கலரிங் எவ்வளோ வேணுமோ. ஸோ இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி போட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதை நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம் இந்த அவிஞ்ச சிக்கனில். ஸோ இதை நாங்கள் மேலால் இந்த கலரிங்கை ஆட் பண்ணுறோம் எங்கள் சிக்கனுக்கு மேலே. ஸோ இதில் 4 சிக்கன் நாங்கள் எடுத்து ஸோ 4 சிக்கனுக்கும் இதை ஆட் பண்ணி போட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ப்ரஷ் எடுத்து ஆட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும். நீங்கள் இதுக்காக செய்வாங்க பாருங்கள். அந்த 4 சிக்கனுக்கு நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் கலரிங் எல்லாம். ஸோ சூப்பராக வந்திருக்குது. ஸோ இப்போ அந்த ஒரு ஃபேனில் பட்டர் ஆட் பண்ணுங்கள். அந்த சிக்கனை நாங்கள் இப்போ லைட்டாக பொரிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி அதை அவிஞ்சிட்டது. ஸோ இது ஒரு க்ரன்ச்சி அளவில் பொரிக்கிறதுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனில் அதில் நீங்கள் அந்த 4 சிக்கனையும் போட்டு அந்த பட்டரில் நல்லா க்ரன்ச்சி மாதிரி பொரிச்செடுங்க. பொரிச்செடுத்தீங்கன்னா தான் அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லாம் பொரி விட்டுன்னு இருக்குது. ஸோ பார்க்கவே ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் மாதிரி தோணுது. வெயிட் அண்ட் சி இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ இதை நாங்கள் பொரித்து ஒரு சைட்டில் எடுத்து வைப்போம். அங்கால நாங்கள் அரிசி கொதிக்க வச்சாங்க. ஸோ இதை ரெடி பண்ணி இதை எடுப்போம். இது காணும் பொரிஞ்சது இவரையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே கஜுவை போட்டு ஒரு 2-3 பிரட்டல் அந்த வட்டர்லேயே பிரட்டி எடுங்க கஜுவை. ஸோ அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் தண்ணியிலேயே அந்த எல்லாத்துலேயும் சேர்த்து. ஸோ பாருங்கள், ரைஸை இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. பாருங்கள் இவ்வளவு சூப்பராக நாங்கள் தண்ணி வச்ச கணக்காக. இப்போ அதுக்குள்ளே நாங்கள் அந்த கஜுவை போடுறோம். கஜுவை போட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் சின்ன சட்டி என்னுடைய நான் 2 சிக்கன் தான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஸோ மற்ற 2 சிக்கனையும் வெளியில் வச்சுருக்க போகிறேன். ஸோ 2 சிக்கனை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி போட்டு அந்த கஜுவை மேலால் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியில் அது கொஞ்சம் வடிவாயம் இருக்கும், வாசமாயம் இருக்கும், கொத்தமல்லியிலே போட்டு அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த சார்கோல் எடுத்து அதுக்குள்ளே ஒரு ஒரு சிமோல் கிண்ணத்தில் வச்சு அதை உள்ளுக்க வச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் பட்டரை போட்டு உள்ளே மூடி விடணும். அது பாருங்கள் புகைக்கும். ஸோ அதை மூடி விட்டோமென்றால் அந்த வாசத்திலேயே இந்த பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அது உங்கள்கிட்ட இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு நெருப்பு துண்டு, ஏதாவது ஒரு கட்டையில் நெருப்பு துண்டு வந்தால் கூட அதையும் எடுத்து அதுக்கு வச்சுட்டு நீங்கள் எப்படி செய்யலாம். இந்த பட்டரை போட்டுங்கன்னா அந்த வாசத்திலேயே இதெல்லாம் சூப்பர் வாசனையாக இருக்கும். இதானுங்க இதனுடைய ஸ்பெஷலும் கூட. ஸோ அவ்வளோதானுங்க, பிரியாணி டன். வாங்க நாங்கள் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குது.
கண்டிப்பாக இது எல்லோருக்கும் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முயற்சி செய்யாமல் எதுவும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதாக்கள் இதற்காக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட பிரியாணியை விட, நாங்கள் செய்கிற பிரியாணியை விட சரியான வித்தியாசமான சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தக்காளி பழம் வெங்காயம் போட்டு மற்றது முட்டையும் வச்சுருக்கிறோம். ஸோ இவ்வளோத்தையும் சாப்பிடக்குள்ள ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பசிக்குது இப்பயே சாப்பிட போகிறேன். நீங்கள் வாரீங்களா? பார்த்த அனைத்து உறவுகளுக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு சாப்பாட்டு குறிப்புடன் உங்களிடம் வருகின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம்.